Dear student, 12th standard chapter 2 example 2.16 show that the equation z square equal to z bar has 4 solution. The equation solve பண்ணா என்ன solution வரும் 4 solution வரும் செக் பண்ண சொல்றாங்க. ஓகே சரி ஓகே ஃபர்ஸ்ட் கொடுக்குற கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். கொடுக்குற கண்டிஷன் ஜஸ்ட் மாடுலஸ் யூஸ் பண்றோம். மாடுலஸ் ஆஃப் z square equal to மாடுலஸ் ஆஃப் z bar. இப்போ இந்த ஸ்கொயர் இங்கே இருந்தானா மாடுலஸ்க்கு என்ன வரும் ஹோல் ஸ்கொயர் ரெண்டு சேம் தானா இந்த ஸ்கொயர் வந்து பவர் பண்ண பவரில் இருக்கிறது வந்து மாடுலஸுக்குள்ளே யூஸ் பண்ணலாம். ஓகே இசட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்பர்ட்டி நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இருந்தால் நம்ம மாடுலஸ் ஆஃப் இப்படி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் பார் எப்படின்னா நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட்னு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இதுதான் ப்ராப்பர்ட்டி நமக்கு. ஓகே அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் பார் வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் யூஸ் பண்ணலாம். இது இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும். ரிமைனிங்கிறா ரைட் ஹேண்ட் சைடு 0 இருக்கும். இப்போ 2ல என்ன வரும் மாடுலஸ் ஆஃப் இசட் காமன் ஃபேக்டர் எடுத்தால் இந்த ஒரு சிங்கிள் மாடுலஸ் ஆஃப் இசட் இருக்கும். இந்த காமன் எடுத்தால் -1 இருக்கும். ஈக்குவல் 0. அப்போ இந்த டேர்ம்ஸ் ஈக்குவல் 0, இந்த டேர்ம்ஸ் ஈக்குவல் 0. அப்போ இசட் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் 0னா ஒன் சொல்யூஷன் 0 ஒரு சொல்யூஷன் சிங்கிள் சொல்யூஷன். ஓகே அப்போ 1 சொல்யூஷன் ரிமைனிங் 3 சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். திரும்பி மாடுலஸ் ஆஃப் இசட் -1 ஈக்குவல் 0. மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் -1 ஆப்போசிட் பண்ணால் +1. இப்போ இதை வச்சு நம்ம சொல்யூஷன் யூஸ் பண்ணோம். திரும்பி என்ன வரும் மாடுலஸ் ஸ்கொயர் பண்ணலாம் ஃபார்முலாஸ் இருக்குது. அப்போ ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடு இப்போ மாடுலஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் இசட் நம்ம யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி ட்ரையாங்கிள் ஈக்குவல் இசட் பார்னு யூஸ் பண்ணலாம் ஈக்குவல் டு 1. அப்போ இசட் பார் மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த இசட் வந்து இங்கே டிவைட் ஆகிடும். இப்போ கொடுத்துற கண்டிஷனுக்கு வரலாமா அங்கே கண்டிஷன் கிவன் யூஸ் பண்ணிங்க இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பார் இசட் ஸ்கொயர் நான் இசட் பாருக்குன்னா யூஸ் பண்ணலாம் 1/z யூஸ் பண்ணுறீங்க. இந்த இசட் எங்கே போனால் இசட் கியூப் ஆகிடும் 1 இங்கன்னா ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ கியூப்ல இருந்தால் எத்தனை சொல்யூஷன் நம்ம சால்வ் பண்ணால் 3 சொல்யூஷன் வரும். ஓகேவா இது ஈக்குவேஷன் 2 இது ஒரு ஈக்குவேஷன் 1. அப்போ ஃப்ரம் 1 to 2 வரும். இது ஒரு 3 சொல்யூஷனு இது ஒரு சிங்கிள் சொல்யூஷன் ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 சொல்யூஷன். ஃப்ரம் 1 and 2 given z square equal to z bar has 4 சொல்யூஷன். ஓகேவா நீ இதை வச்சு ரிசல்ட்டை ஃபைண்ட் பண்ணக்கூடாது. ஸ்கொயர் பண்ணி அதை சால்வ் பண்ணனா கண்டிப்பாக ஒரு 3 சொல்யூஷன் வரும். அதையும் இதையும் ஆட் பண்ணால் 4 சொல்யூஷன். ஓகே 3 mark question. Thank you students.